பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம், அதில் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நமக்கு தெரியும். அதனுடைய 10ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போது, அங்கு ஜெப ஆலயத்தில் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, இவள் இருந்த இடம் ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டுகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். ஆனால் விடுதலை கிடைத்த நாள், சூழ்நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் காட். அவள் இருந்த இடம் ஜெப ஆலயத்துக்குள் இருக்கிறாள். ஒரு விதத்தில் சொல்ல போனால் அவள் கர்த்தரை சேவிக்கிறவள். இன்றைய காலகட்டத்தில் எல்லாரைப் போல ஆலயத்திற்கு தடையில்லாமல் சென்று வருகிறவள். அவருடைய வாழ்க்கை சொல்ல முடியும், நான் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொள்ளுகிறேன், நான் இத்தனை ஆண்டு காலமாக ரட்சிக்கப்பட்டு என்று இன்றைய காலத்தில் உள்ள கிறிஸ்தவர்களைப் போல பாரம்பரியம் சொல்ல உண்டு. இன்னும் சிலர் சொல்வார்கள், நாம் பாரம்பரியமாகவே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவள் என்று, நான் பாரம்பரியமாகவே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் என்றெல்லாம் தன்னை மார்தட்டி கொள்வார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் பாரம்பரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ, 18 ஆண்டு பாரம்பரியம் சொல்வதற்கு அவளுக்கு இருக்கிறது. நான் இந்த ஜெப ஆலயத்தில் 18 ஆண்டுகளாக இருக்கிறேன் என்று. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே நிமிர முடியவில்லை, தேவனை மகிமைப்படுத்த முடியவில்லை என்பதை மறந்துவிடக்கூடாது. கடைசி நாட்களில் வந்திருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்று நீங்கள் பாரம்பரியத்தை சொல்லி உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளக்கூடாது. ஒன்று, கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஆமென். பாரம்பரியமாய் கிறிஸ்தவ குடும்பத்துக்கு பிறந்திருந்தாலும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கும் தேவனுக்குரிய உறவு எந்த நிலையில் இருக்கிறது? ஒரு விடுதலை இல்லாத நிலையில், கட்டப்பட்ட நிலையில், வாழ்க்கை நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், குடும்பத்தில் பலவிதமான போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, வேதனையினாலும் துக்கத்தினாலும் வியாகுலத்தினாலும் உங்கள் வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அந்தகாரமான ஒரு சூழ்நிலைக்குள் வாழ்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ ஆலயத்துக்கு செல்லுகிறீர்கள், ஆராதனை கலந்து கொள்கிறீர்கள், காணிக்கை கொடுக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு விடுதலை இல்லை அல்லவா? இன்று விடுவிக்கிற கர்த்தர் உங்களை சந்திக்க கடந்து வருகிறார். அல்லேலூயா. அன்று 18 ஆண்டுகளாய் பாரம்பரியம் சொல்லிக் கொண்டிருந்தான, கூனியா இருந்ததான, நிமிர முடியாமல், தேவனை மகிமைப்படுத்த முடியாமல் இருந்ததான அந்த ஸ்திரியை சந்திக்க ஜெபாலயத்தில் கடந்து சென்ற அதே கர்த்தர் இன்று இந்த வார்த்தையின் மொழியாய் உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் கடந்து வருகிறார். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது பாரம்பரியம், அதே 13வது அதிகாரத்தில் மேலே நான் சொல்லும் போது அதனுடைய 6ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரரை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்று சொல்லி அங்கு தோட்டக்காரன் அங்கு சொல்லுகிறான். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். பிரைஸ் காட். பாருங்கள், வருஷங்களாக தோட்டத்தின் நடுவில் நன்றாக தண்ணீரை குடித்து அதனுடைய உணவை புசித்து நின்று கொண்டிருக்கிற ஒரு அத்திமரம். அல்லேலூயா. அதற்கு பாரம்பரியம் சொல்ல இருக்கிறது, நிற்கிற இடம், நான் திராட்சை தோட்டத்தின் நடுவில் நிற்கிறேன் என்று. ஆமென். அல்லேலூயா. இன்றைய நாளிலும் அநேகர் அப்படிதான். நான் மிக மிக முக்கியமானவன், சபையில் நான் மிக முக்கியமான தூண், நான் என்னிடத்தில் கேட்டுதான் பாஸ்டர் எல்லாம் செய்வார் என்றெல்லாம் மார்புத்த
தட்டி பேசுகிற அநேகர் உண்டு. ஆனால் இங்கு அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், திராட்சை தோட்டத்தில் நிற்கிறதான, அதாவது அத்திமரம். ஆமென். ஆனால் அந்த அத்திமரத்தில் கர்த்தர் கனியை தேடுகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த எஜமான் எப்படி கனியின் தோட்டக்காரன் கனியை எப்படி தேடினானோ, அதுபோல இன்றைய நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட அநேக ஆண்டுகள் ஆயிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கனியை கர்த்தர் தேடி வருகிறார். அங்கு பாருங்கள், தோட்டத்தின் நடுவில் நின்று தோட்டத்தை கெடுக்கிறதா இருக்கிறது. என்ன நோக்கத்தோடு எஜமான் அதை நாட்டினார் என்றால், கனி கொடுக்கும் என்றுள்ள ஒரு எதிர்பார்ப்போடு நாட்டினார். ஆனாலோ அதற்கு கனி இல்லை. பாருங்கள், இங்கு கீழே 8ஆம் வசனத்தில் அவன் வெட்டி போடலாம் என்று சொல்லும் போது 8ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரி போடுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, எத்தனை ஆண்டுகளாய் தேவன் உன்னிடத்தில் கனியை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இன்னும் சில ஒரு வருஷத்தை உன்னுடைய வாழ்க்கை சற்று கூட்டி கொடுக்கிறார். எதற்காக தெரியுமா? ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை உன்னிடத்தில் வெளிப்படுவதற்கு. அதே போலதான் ஜெபாலயத்தில் 18 ஆண்டுகளாக இருக்கிறார். ஆமென். கூனி போனவள். ஆமென். பாரம்பரிய சொல்ல அவளுக்கு இருக்கிறது. எப்படி இந்த திராட்சை தோட்டத்தின் நடுவில் அநேக ஆண்டுகளாக நடப்பட்ட அத்திமரம் நின்றதோ, இதுபோல இவளும் ஜெபாலயத்துக்குள் கூனியாயிருந்து கொண்டிருக்கிறாள். ஏனென்றால் நிமிர முடியவில்லை, தேவனை மகிமைப்படுத்த முடியவில்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையின்படி எப்படி இந்த அத்தி மரத்திற்கு ஒரு வருஷம் கூட்டி கொடுத்ததோ, அதுபோல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கூட்டி கொடுக்கிறார். இனியாகிலும் எனக்கு கனி கொடுக்கட்டும், இனியாகிலும் எனக்கு பலன் கொடுப்பார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. போதிக்காத போதனை கிடையாது. ஆவியனுடைய ஆளுகை பல நிலையில் நீங்கள் அபிஷேகத்தை பெற்று ஆவி நிரம்பி களி கூறுகிறீர்கள். ஆனால் பலன் இல்லையே. ஜெபாலயத்துக்குள் தான் இருக்கிறாள். ஆமென். ஆனால் 18 ஆண்டுகளாக எந்த பிரயோஜனமும் இல்லையே, நிமிர முடியவில்லையே, கனி கொடுக்க முடியவில்லையே. இன்று அற்புதம் செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறார். இவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற அருமையாண்டவராய் இயேசு அந்த ஜெபாலயத்துக்குள் பிரவேசித்தது போல இந்த வார்த்தையின் வழியாக உங்களுக்கு நிறைய கர்த்தர் கடந்து வருகிறார். ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கூட்டி கொடுக்கிறார். வருஷங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டுகள் ஆகிறது, நாங்கள் அதை செய்தோம், இதை செய்தோம். இல்லை, இன்று உன்னிடத்தில் கர்த்தர் கனியை எதிர்பார்க்கிறார். 18 ஆண்டுகளாக இருக்கிறோம், 18 ஆண்டுகளாக இருக்கிறேன், ஆனால் நீ கூனியாக அல்லவா இருக்கிறாய். உனக்கு நிமிர முடியவில்லையே, தேவனை மகிமைப்படுத்த முடியவில்லையே. இன்று உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்கிற அருமை நாயகனாகிய இயேசு வார்த்தையின் வழியாக உன்னை சந்திக்க கடந்து வருகிறார். ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கிறது, எழும்பி பிரகாசி என்று. ஆமென். நீ எழும்பாமல் பிரகாசிக்க முடியாது. எபேசியர் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு விழித்து எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். அருமையான கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரி, 18 ஆண்டாய் ஜெபாலயத்துக் கொண்டிருந்தவளை போல, அல்லேலூயா, பல ஆண்டுகளாய் திராட்சை தோட்டம் நடுவில் நின்ற அத்திமரத்தை போல, ஆமென், ஒருவேளை என்று கிறிஸ்தவன் என்றுள்ள பேர் போர்வையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ, தூங்குகிற நீ, செயலற்ற ஒரு மரித்தவனை போன்றவன். வேதம் சொல்லுகிறது அதுதான். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குகிறவனும் மரித்தவனும் சரிசமம். காரணம், அவன் மரித்து கிடக்குகிறான், இவன் செயலற்று படுத்திருக்கிறான். 2 ஒன்று போல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விழி, மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரனை, சகோதரியே, இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் உன்னை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு ரட்சித்து சபையில் வைத்திருக்கிறார். நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, எந்த ஆவிக்குரிய சபையில் இருந்தாலும் சரி, உங்களை சும்மா உங்களை நட்டு வைக்கவில்லை, கனி கொடுக்க வேண்டிய நபராய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும்
உங்களது கனி கிடைக்கும் கிடைக்கும் என்று நல்ல எஜமானனாகிய நல்ல ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்று உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, உனக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறேன், திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கூனியை பார்த்து அவருடைய கரங்களை வைத்தது போல உன்மேல் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தருடைய கரம் உன்மேல் அமருகிறது. இன்று நீ எழுந்து தேவனுக்காய் பிரகாசிக்க உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எழும்பு எழும்பு சீயோன் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. இன்று தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்று உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வதற்காக அருமை ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். ஆமென். பாரம்பரிய எண்ணங்கள், ஓ ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் விட்டு, ஆமென், பாரம்பரிய பேச்சு வேண்டாம். நான் இத்தனை அனுபவம் உள்ள ஆள், நான் பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன், நான் தேவனுடைய ஊழியக்காரனுடைய மகன் மகள், ஆமென், என் அம்மா அப்பா எல்லாம் பழைய விசுவாசிகள். இந்த வார்த்தை கர்த்தருக்கு தேவையில்லை. ஆனால் நீ கூனியா இருக்கிறாய். ஆனால் அநேக ஆண்டுகளாய் தோட்டத்தின் நடுவில் நின்று கொண்டிருக்கிறாய். ஆமென். மட்டுமல்ல, மரித்தோரை போல் நீ தூங்கி கொண்டிருக்கிறாய். இன்று கர்த்தரனை எழும்பி பிரகாசிப்பிக்க ஒரு வல்லமை உள்ள தேவனாய் கடந்து வருகிறார். ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் ஒப்பு கொடுங்கள், முழங்கால் படியிடுங்கள். ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகளாய் நான் உம்மை துக்கப்படுத்தி கொண்டிருந்தேன் அப்பா, உம்மை நான் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தேன். எத்தனை முறை நீர் என்னை எச்சரித்தும் நான் கேளாதவனை போல இருந்து விட்டேன். இன்று இதோ என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையை கிரியை செய்யும் கட்டப்பட்ட கட்டுகளை நீர் கர்த்தர் அறுத்து என்னை விடுவிப்பீராக. நான் உமக்காய் எழும்ப, நான் உமக்காய் பிரகாசிக்க கர்த்தனை கிருபை தாரும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். நான் உங்களுக்காய் செபிக்கிறேன். வல்லமை உள்ள அன்பின் பிதாவே, இந்த நேரத்திலும் தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ மக்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கரம் அமர்வதாக. ஆமென். தோட்டத்தின் நடுவுக்கு நிற்கிறதான அந்த அத்தி மரத்தில் கனியை எதிர்பார்த்தது போல, ஆமென், பிரைஸ் காட், அதுபோல 18 ஆண்டுகளாய் தேவாலயத்துடன் அந்த ஸ்திரியை போல மரித்தோரோடு கூட சமமாய் படுத்திருக்கு தூங்கி கொண்டிருக்கிற ஒரு நபரை போல இந்த வார்த்தை கேட்கிற நபர்கள் யார் யாரெல்லாம் அப்படிப்பட்டதை கட்டப்பட்டிருக்கிறார்களோ, உடைய அற்புதத்தின் கரம் இவர்களை தொடும்படியாக செபிக்கிறேன். ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடும். ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தேவனுக்காய் பிரகாசிக்கிற மக்களை கர்த்தர் மாற்றும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே